ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணும்னா, கேபாப் குரூப்லேயே ஃபேமஸாக இருக்கிற ஐடலான நம்ம ஹீரோவுக்கும் அதே கேபாப்பில் தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற ஹீரோயினுக்கும் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி தான். இதில் ஐடலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்களோ, இப்படி லவ் பண்ணுறதுனால அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. கூடவே ட்ரையாங்கல் லவ்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ராமாவும் கூட இது. சரி வாங்க ட்ராமாவை பார்க்கலாம். 2017 இருக்கிற ஷாக்ஸ்னு ஒரு கேபாப் குரூப்பை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இதில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இதில் இந்த லீடர் பேர் வந்து என்ஜோ. இன்றைக்கி வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த பர்ஃபார்மன்ஸில் ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிறப்போ திடீர்னு அந்த லீடர் என்ஜோ வந்து காணாமல் போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனால் அந்த குரூப்போட மேனேஜர் என்ன திடீர்னு ஹீரோவை கொண்டுட்டு போய் அந்த என்ஜோ நிற்க வேண்டிய இடத்துல நின்று அவனை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவை லீடராக போட்டு இப்போதைக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணதுக்காக ஹீரோவை விட்டுருதாங்க. ஸோ அப்படியே அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கேபாப் ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்காங்க. பட் அதில் செலக்ட் ஆகிறது 0.1% இருக்கிறவங்க தான். அதில் ஒரு பொண்ணாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயின் 5 வருஷமாக கேபாப் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் அதுக்கான செலெக்ஷனும் வருது. ஸோ அப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட ஃபோட்டோஸும் பார்க்காங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணு செலக்ட் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்குறப்போ பக்கத்தில் இருக்கிறவர் அவளுக்கு டான்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் வருதுன்னு சொன்ன உடனே அப்போ இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேணும்னா இந்த பொண்ணை நம்ம ஏன் அந்த ஒமேகா 3 அந்த குரூப்போட போடக்கூடாதுன்னு சொல்கிறப்போ பதிலுக்கு அவரும் என்ன திங்க் பண்ணாரோ தெரியல. சரி ஓகே இந்த பொண்ணு அதிலே போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒமேகா 3 குரூப்பில் மொத்தம் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. திடீர்னு என்னாச்சு தானே ஒரு பொண்ணு போயிட்டா. ஸோ அதுக்கு அந்த இடத்துக்கு ஹீரோயினை போடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஹீரோயின்ட்ட தனியாக எடுத்து சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னை தனியாக புதுசாக நம்மளை செலக்ட் பண்ணாமல் ஆல்ரெடி இருந்த ஒருத்தர் இடத்துல நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோயின் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போகிறப்போ ஹீரோயின் கூடவே இந்த கேபாப்க்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் யூஜின்னு ஒரு பையன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. அவனும் இப்படி ஹீரோயினை இன்னொரு ஏஜென்சிக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி தான் பேசுகிறான். பதிலுக்கு ஹீரோயினும் பரவாயில்ல, இது வரைக்கும் என்னை யாருமே செலக்ட் பண்ணாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ இன்னொரு குரூப்பில் ரீப்ளேஸாக போனாலும் பரவாயில்ல, என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே அந்த குரூப்புக்கு போகிறாங்க. கரெக்டாக ஹீரோயின் போயிட்டு இருக்கிற டைம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோயினும் அவன் நின்றுட்டு இருக்கிற இடத்துல நின்று பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்குற மேனேஜருக்கும் ஹீரோயினை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. அதே ஒமேகா 3 இருக்கிற மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் ஹீரோயின் அதில் தான் சேர வந்திருக்கான்னு சொல்லி தெரியுது. அவங்க என்னென்னா தனியாக போய் நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணாவது லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 பேர் இவங்க குரூப்பில் வந்துட்டு பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க போல். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்கும் போல். இதெல்லாம் ஹீரோயினும் கேட்டுட்டு கண்டிப்பாக நான் இங்கேருந்து போக மாட்டேன், எனக்கு போகிறதுக்கு இடமும் கிடையாது, இங்கேருந்து என் பெஸ்ட்டை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் கூட சேர்ந்து ஹீரோயினும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கா. ஸோ இதோட இந்த ஒரு வார ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ அந்த ஷாக்ஸ் குரூப்பில் லீடர் என்ஜோ இல்லாமல் நடந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு மறுநாள் காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னா அதே நாள் நைட்டு இதே மாதிரி இன்னொரு கேபாப் குரூப்பை சேர்ந்த 20 வயசில் உள்ள ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா. ஸோ அது ரிலேட்டடாக விசாரிக்கிறதுக்காக அந்த குரூப்பை சேர்ந்த மேனேஜர் கிம்முக்கு கால் பண்ணுறா. அது தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஷாக்ஸ் குரூப்போட மேனேஜர் சீக்காக தான் கான்டாக்ட் பண்ணுறதா இப்போது இதே ஷாக்ஸ் குரூப்போட ஏஜென்சியோட ஹெட்டாக இருக்கிற சிஏஓ பார்க்குக்கு நியூஸ் வருது. பதிலுக்கு அவர் என்னென்னா மேனேஜர் ஸ்ரீகாக் நம்ம பேச்சு கேட்டு எதையும் செய்ய மாட்டார். ஸோ நம்மளோட ஏஜென்சி பேர் எதுலேயும் அடிப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. ஷாக்ஸ் குரூப்போட லீடர் என்ஜோ திடீர்னு பிரேக் எடுத்துக்கிட்டான்னு மட்டும் சொன்னால் போதும், இதுக்கு மேலே நம்மளோட ஏஜென்சி பேர் எதுவும் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசி முடிச்சிருந்தாரு. மேபி சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுக்கும் லீடர் என்ஜோக்கும் எது கனெக்ஷன் இருக்கா என்னங்கிறத போக போக பார்ப்போம். ஸோ இப்போது இன்னைக்கு ஹீரோயினோட ஒமேகா 3 குரூப்போட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அதுவும் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. கரெக்டாக இவங்க ஸ்டேஜில் போய் ஸ்டார்ட் பண்ண 2 நிமிஷத்தில் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வராரு. ஏன் என்னாச்சு, எதுக்காக ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸே சொல்கிறாரு. நேற்று நைட்டு இறந்து போன பொண்ணு உங்கள் இதுக்கு முன்னாடி இதே ஒமேகா 3 குரூப்பில் இருந்த பொண்ணு தான். ஸோ உங்களோட குரூப் இனி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் வெளியே அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் பெரிய கனவோட எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஆசையில் இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ரொம்ப கத்தியே அழுதுட்டு இருப்பாங்க. அதே இடத்துக்கு தான் இன்றைக்கி ஹீரோவோட குரூப்புக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இவங்க 3 பேரும் அழுறதில்ல, ஹீரோவும் நல்லா கவனிக்காங்க. ஸோ இதில் இருந்து அப்படியே 3 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. 2020 ட்ராமா வந்த டைம் ப்ரெசன்ட்டில் இப்போ ஹீரோ ஒரு ஆக்டராகவும் ட்ராமாவில் நடித்து ஆக்டர் அவார்டு வாங்குறாங்க. ஸோ அந்த ஆக்டர் அவார்டு கொடுக்குறது யாருன்னு பார்த்தோன்னா லாரின்னு ஒரு சோலோ சிங்கர் தான். ஸோ இந்த அவார்டு கொடுத்தோன்னே அவளோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ என்னன்னா கையில் வச்சுருந்த ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து ஹீரோ மேலே போட்டுட்டு ஹீரோவையும் டான்ஸ் பண்ண வர சொல்லி அவள் கை நிட்டுறா. பட் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த லாரிக்கு ஹீரோ
ஹீரோ மேலே சின்னதாக ஒன் சைட் லவ் இருக்குது. பட் ஹீரோக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா இப்போ இந்த லாரி இங்கே பண்ண ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை அதே மாதிரி சின்னதாக ஏதாட்டி ஈவெண்ட்டில் தான் போய் இப்போ ஹீரோயின் செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட சுச்சுவேஷன் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அடுத்ததாக ஹீரோயினுக்கு ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் சின்னதாக ஒரு ரோல் இருக்குது, வந்து ஆக்ட் பண்ணி தர சொல்லி ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க போல். அங்கே தான் இவங்க இப்போ போயிட்டு இருக்காங்க. பட் இந்த நைட் டைம் என்ன ஹீரோயின் சாப்பிட்டாங்கன்னு தெரியல, திடீர்னு வாமிட் வரத மாதிரி ஃபீல் ஆகுது. கூட இருக்கிறவர்கிட்ட சொல்லும்போது அவரும் போகிற வழியில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப வாமிட் வரத மாதிரி இருக்கிறதுனால கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரதப்போ ஆப்போசிட்டில் என்னென்னா ஹீரோ மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து நிற்காங்க. இடிச்சிட்டு ஓடிடுறாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினை பார்த்ததுமே ஆல்ரெடி பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நின்று ஹீரோயினை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. மேபி ஹீரோயினை ஆல்ரெடி ஹீரோக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கேருந்து ஹீரோவும் கிளம்பி போயிருந்தாங்க. இவங்களும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. பார்த்தா இவங்க லேட்டாக வந்துட்டாங்க போல். அதுக்கு வேறு பொண்ணை போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. சரி இன்னொரு ரோல் இருக்குது, அதை போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அவங்களோட ஹேரெல்லாம் அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாக்கு ஏத்தாப்புல மாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் 2 பொண்ணுங்க என்னென்னா ஹீரோவை பற்றி பேசிட்டு போகிறாங்க. என்னென்னா இந்த ட்ராமாவில் ஹீரோ தான் மெயின் லீடாக நடிச்சிட்டு இருக்காங்க போல். ஹீரோயினுக்கும் இப்போ தான் தெரியுது போல். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு ஹீரோயின் என்ன பேசணுங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் திடீர்னு என்னென்னா ஏதோ வால் சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயினை போய் எட்டி பார்த்தா ஹீரோ தான் அவங்களுக்குள்ள சீனுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஆர்வ கோளாறுல வால் என்னன்னா போய் பக்கத்தில் இருக்க தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. இதை பார்த்து ஹீரோயின் சிரிக்க யாருன்னு சொல்லி ஹீரோ திரும்பினா அதுக்குள்ளே ஹீரோயின் எஸ்கேப்பு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நைட் டைம் போல் அந்த ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. என்னென்னா ஹீரோ அங்கே இருக்கிற அந்த ஆட்களெல்லாம் அடிச்சு போடணும் போல், மற்ற பொண்ணுங்கள்லாம் விலகி தனியாக போயிடணும். ஆனால் கரெக்டாக ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாங்க. பட் ஹீரோயின் விலகி போகிறப்போ ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் வந்து ஹீரோக்கு நடுவில் போனதுனால ஹீரோ கையில் இருந்த வால் என்ன திடீர்னு ஹீரோயின் மேலே பட்டுறணும். அது டூப்ளிகேட் தான், பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு நல்லா அடிபட்டுரும். எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் ஹீரோக்கு தெரியுது அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை எனக்கு ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. மறுபடியும் அதே சீன் எடுத்து அந்த ஷூட்டிங் முடிஞ்சிருது. ஸோ எல்லாரும் கிளம்பி போகிறப்போ ஹீரோயின் கிளம்பணும்னு பார்த்தா கூட வந்த மேனேஜர் திடீர்னு காணலை, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு பூஷன் போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போயாச்சு. நைட் டைம் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பவும் கரெக்டாக ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. போன காலம் அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்து நின்று ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்குது. ஹீரோயினும் யாருன்னு சொல்லி பார்த்தா உள்ளே இருக்கிறது ஹீரோ தான். ஸோ அப்படி இதில் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ இவ்வளோ பெரிய ஸ்டாராக மாறதுக்கு முன்னாடியே இந்த கேபாப்க்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்த டைம் ஹீரோயின் அப்பப்போ இவங்க ட்ரைனிங் எடுக்கிறத ரகசியமாக நின்று பார்ப்பாங்க போல். அதை ஹீரோ ஒரு நாள் நோட் பண்ணி 2 பேரும் அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹீரோ இப்போ காரில் ஏறுன்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் இல்லை பரவாயில்ல பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட், நான் நடந்தே போயிடுவேன். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாருக்கும் இப்படி ரைடும் கொடுக்கக்கூடாது, போகவும் கூடாது, நான் நடந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போகிறாங்க. பின்னாடியே ஹீரோ வந்துட்டு கையில் இருந்த ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு இந்தா நிறைய குளிருது இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் கொடுக்காங்க. கூடவே நடந்து போகிறாங்க. பரவாயில்ல நான் நடந்து போயிடுவேன், நீங்கள் வர வேணான்னு சொல்லும்போது நான் எனக்கு நடக்கணும்னு தோணுது அதனால் நடந்து போகிறேன், நீ எப்படி போகணுமோ அப்படி போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கேப் விட்டு அப்போமெல்லாம் ஹீரோயின் தான் மெதுவாக எப்பவும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது பதிலுக்கு ஹீரோவும் நீ என்ன எப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அவாய்ட்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போனால் பக்கத்தில் வராத, காருக்குள்ளே இருக்கிறவன் இப்போ என்னை பார்த்துட்டானா பிரச்சனையாக மாறிடும்னு சொல்லிட்டு சைலண்டாக ஹீரோ சொல்ல ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக 2 பேரும் பொறுமையாக நடந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வராங்க. ஹீரோயினும் இனி நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் பார்த்துக்கிடுவியான்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமாக தான் போவாங்க. அதுக்குள்ளே ஆப்போசிட்டாக ஒரு கார் வந்து நிற்கும். ஹீரோவும் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வந்து நிற்கிறது யாருன்னு பார்ப்பாங்க. உள்ளேருந்து வருது பார்த்தோன்னா ஹீரோயின் கூட இந்த கேபாப் ட்ரைனிங் இருந்த இடத்துல இருந்த யூஜின் தான். ஸோ அவன் தான் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவும் இதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த யூஜினுக்கு எப்படி இங்கே ஹீரோயின் இருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாகியும் ரூமுக்கு ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு இவங்க ஒமேகா 3ல இருந்து அந்த 3 பொண்ணுங்களும் ஒன்றா தான் இருக்காங்க போல். ஸோ அதில் ஒருத்தி தான் கால் பண்ணி இங்கே யூஜின்ட்ட சொல்லியிருக்கா. ஸோ யூஜின் அங்கேருந்து அவனோட மேனேஜரோட காரை எடுத்துகிட்டு ஹீரோயினை போய் பிக்கப் பண்ண போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை அவளோட இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட ஏஜென்சிக்கு போனால் அங்கே ஆல்ரெடி மேனேஜர் விஷயம் தெரிஞ்சு இவன் வந்ததுமே திட்டிகிட்டு இருக்காங்க. இதை மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு உன்னோட கரியரே முடிஞ்சு போயிடும், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா, இன்னும் உங்கள் குரூப்பை மேலே வராதுக்கு ரீசனே இதெல்லாம் தான் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யூஜினோட குரூப் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது போல். பட் அந்தளவுக்கு இவங்களோட சாங் எதுவுமே ஹிட் அடிக்கலை. ஸோ இதான் லாஸ்ட் இயர். இந்த வருஷமாக இவங்களோட சாங் எதுவுமே ஹிட் ஆகலைன்னா கண்டிப்பாக இதோட இவங்களுக்கு குரூப் முடிஞ்சிடும். இவங்க குரூப் பேர் வந்து ஸ்பார்க்கு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேனேஜர் ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூட இருக்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்டேன்னு சொல்கிறாங்க, இதோட நான் அந்த கேபாப் இண்டஸ்ட்ரியிலேருந்து விலகிடலான்னு திங்க் பண்ணுறேன், நான் என்ன லைஃப் வாழ்றேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க மற்ற 2 பேருங்களுக்கும்
அப்படி தான் ஃபீல் ஆகுது போல். இந்த 3 வருஷமாக அவங்க எதுவுமே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறத நினச்சி ஸோ நாங்களுமே இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒன்றா இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. நான் மேனேஜர் சீகாக் பேசுகிறேன், நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பற்றி அப்படியே கூட இருக்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ்டையும் போய் சொன்னால் ஆல்ரெடி அவங்களுக்கும் அதே மாதிரி கால்லாம் வந்திருக்கு போல். ஸோ 3 பேருமே ஏதோ ஏமாத்துக்காரனாக இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. பட் அதில் ஹீரோயின் இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு யூஜினுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைம் யூஜின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபோன் வந்து மேனேஜர் கையில் இருக்குது. ஹீரோயினோட ஃபோன் காலை பார்த்ததுமே அட்டன் பண்ணிவிட்டு அடிக்கடி இவனுக்கு ஃபோன் அடித்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போன விஷயத்தில் வச்சு ஹீரோயினை கொஞ்சம் ரூடாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கும் அது நல்லாவே புரியுது. அப்படியே யூஜினோட மேனேஜர் என்னன்னா உன்னோட மேனேஜர் சீகாட்டிருந்து கால் வந்துச்சான்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சுவலாக அந்த மேனேஜர் சீகா தான் ஹீரோவோட கேபாப் குரூப்புக்கு மேனேஜராக ஃபஸ்ட்டு இருந்தவர். இப்போ அவர் இல்லை. ஸோ இவரே அதை பற்றி விசாரிக்கிறப்போ 3 பேரும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தோன்னே ஏதோ கஃபேல தான் அவர் வர சொல்லியிருக்காரு. அங்கே தான் ஆடிஷன் சொன்னதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது ஏமாத்துக்காரங்க தான் இருக்கும், எனக்கு இதில் வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற 2 பேர் சொல்ல ஹீரோயின் நான் பரவாயில்ல உள்ளே போய் பார்ப்போம், அப்படி ஆடிஷன் எதுவும் கிடையாதுன்னா ஏதாட்டு காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் வெளியே வந்துடும் சொல்லிட்டு 3 பேர் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே அந்த மேனேஜர் சீகா இருக்காரு. ஸோ இங்கே தான் உங்களோட ஆடிஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லும்போது இப்போ அவங்கன்னா இல்லை நாங்கள் ஆடிஷனுக்கு வரல, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒமேகா 3ன்னு ஒரு கேபாப் குரூப் வச்சுட்டு இருந்தோம். பட் நாங்கள் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஸ்டேஜில் பண்ணது கிடையாது, அதுக்குள்ளேயே எங்களோட குரூப் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவர் வரி வரியாக சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கிறத அவங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ அப்படியே ஹீரோயினும் ஸோ எங்களோட இந்த கேபாப் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் விலகிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் யார் முன்னாடியும் பண்ணது கிடையாது, அதான் நாங்கள் இங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு வந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவரும் சரி ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் ஒன்றா அதே சாங்குக்கு ஒமேகா 3யோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்காங்க. 3 பேரும் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவர் என்னென்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், ஸோ உங்களோட பதில் என்னென்னு நல்லா யோசித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 3 பேரையும் அனுப்பி விட்டுருந்தாங்க. 3 பேரும் வீட்டில் வந்து ரொம்ப யோசிக்காங்க. அவர் சொல்கிறத பார்த்தா ஏமாத்துக்காரர் மாதிரி தெரியல, சின்சியராக தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு யோசித்து டிசைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து பார்த்துட்டு மறுபடியும் அதே கஃபேக்கு தான் போகிறாங்க. அவர் இப்போ என்னென்னா கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறாரு. பார்த்தோன்னா அதில் மாதம் தனித்தனியாக 3 பேருக்குமே 1.2 மில்லியன் ஒன் தான் சேலரின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க இருந்த ஏஜென்சியில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கல போல். உண்மையாகவே இது எங்களுக்கு தான் தரப்போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக போக போக லாபம் நிறையா வந்துச்சுன்னா அதை 4 பேரும் 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, ஏன்னா இந்த அளவுக்கு தராருன்னு சொல்லிட்டு வேறு கண்டிஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இதிலேருந்து விலகிடணும் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து. பட் இப்போவுமே இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வருதப்போ ஏன் 1 வருஷம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு கான்ட்ராக்டில் சைனும் போட்டு முடிச்சிருந்தாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திங்க் பண்ணாங்க நம்மளோட குரூப்புக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டே ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக 3 பேருக்கும் ஒரே டைமில் தோணுது என்னென்னா டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த குரூப்புக்கு பேர் வைக்காங்க 3 பேருமே. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்க இந்த டீ பார்ட்டிக்கான சிஇஓ இப்போ சீகாக் தானே, அவர் இப்போ அதுக்காக லோன் வாங்குறாரு, 100 மில்லியன் வான் வாங்குறாரு. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு மக்களுக்கு இப்படி ஒரு டீ பார்ட்டின்னு குரூப் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக பேசி டிவி ஸ்டேஷனில் இவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வைக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரையும் சொல்லாமே அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேருக்கும் பயம் தாங்க முடியல, என்ன பேச போகிறோம் அதுவும் லைவ்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு 3 பேருமே திணறிட்டே வந்துட்டு நிற்காங்க. அவரும் போய் பேசுங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா 3 பேரும் அதுக்குள்ளே இருந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஓடுறாங்க. அவரும் போயிட்டு சரி போகணுன்னா போங்க, இதோட அண்ணன் எல்லாமே முடிஞ்சு போயிடும் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு லைட்டாக மிரட்டுற டோனில் பேசினதுக்கப்புறம் தான் 3 பேரும் மறுபடியும் அமைதியாக போய் அந்த டிவி ஸ்டேஷனில் இன்டர்வியூவில் உட்காந்தாங்க. ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் லைவாக போயிட்டு இருக்கு. இதை இன்னொரு பக்கம் ஹீரோவும் எதிர்ச்சியாக டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட இன்டர்வியூ. ஸோ அப்போது அதில் வந்து உங்கள் 3 பேருக்குள்ளேயும் என்ன திறமை இருக்குது செஞ்சு காட்டுங்கன்னு சொல்கிறப்போ அதில் ஒருத்தி பாட்டு பாடி காமிப்பா, இன்னொரு ஒருத்தி ஏதோ ஒன்று செஞ்சு காட்டிடுவா. 3வது இருக்கிற நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்போ அவள் நான் எதனாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த லாரின் சோலோ சிங்கரோட டான்ஸை ஹீரோயின் அந்த இடத்துல டான்ஸ் ஆடி காட்டுவா. இதை ஹீரோ நல்லா ஒத்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஹீரோ பக்கத்துலேயே அந்த லாரி பக்கத்தில் வந்து நிற்கா. அவள் என்ன இனி மாதிரியா டான்ஸர் தான் காப்பி கேட் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைட்டாக கிண்டல் பண்ணுவா. பதிலுக்கு ஹீரோவும் நான் பிஸியாக இருக்கேன் உன்ட்ட பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இவங்க இப்போ டிவி ஸ்டேஷனில் கொடுத்த இன்டர்வியூ கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போகுது, கொஞ்சம் வைரலும் ஆகுது. அதில் ஹீரோயின் அந்த லாரிமா மாதிரி செஞ்சு காட்டினது காப்பி கேட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல ஹீரோயினை மட்டும் கூப்பிட்றாங்க. அப்படி பார்க்குறப்போ ஐடல் ஆன் ஏர்னு ஒரு ஃபேமஸான ஷோக்கு ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் வந்து நிறைய ஐடல்ஸ் இருப்பாங்க போல், அவங்கள வச்சு தான் அந்த ஷோ நடக்கும். அதில் இவங்க டீ பார்ட்டியிலேருந்து ஹீரோயினை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினை கூட்டிகிட்டு சீக்காக்கும் போகிறாரு. பட் இடையில அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு போகிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக லாரிமா வாரா. ஸோ ஹீரோயினை இதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது போல், நான் செய்கிறதெல்லாம் காப்பி பண்ணுறேன், அந்த காப்பி கட் மாகா நீ தானே, எந்த விதத்தில் நீ பார்க்குறப்போ என்ன மாதிரி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, மற்றவங்க கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது, பட் இருக்கட்டும் இன்னைக்கு உன்னை என்னை மாதிரியே மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு அவள் வியர் பண்ணியிருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸை ஹீரோயினுக்கு கொடுத்து வியர் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவள் ஒரு பெரிய ஃபேமஸான ஃபஸ்ட் நம்பரில் இருக்கிற ஒரு ஐடலுங்கிறப்போ அவள் பேச்சை எல்லாருமே கேட்டுதாங்கணும். ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு எதுக்கு எல்லாருமே என்னை பார்த்து அவளை மாதிரி இருக்கிற காப்பி கேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் என்னென்னா இன்றைக்கி அதே டிவி ஷோக்கு ஹீரோவும் வந்திருக்காங்க போல். ஹீரோயினை பார்த்ததுமே நீ அடுத்தவங்களை இப்படி காப்பி பண்ணி வாழணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை பார்த்து கோவமாக பேசிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி கவலையில் தான் இருப்பாங்க. ஹீரோ வேறு இப்படி சொன்னதை நினச்சிட்டு இருக்கிறப்போ அந்த டிவி ஷோவும் ஆரம்பிக்குது. அதில் ஹீரோயினை இன்ட்ரோவும் கொடுக்காங்க. அதில் ஹீரோயினும் லாரிமா மாதிரியே கையில் ஒரு ஸ்கார்ஃபை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஹீரோவோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போது லாரிமாவும் இதே மாதிரி கையில் ஒரு ஸ்கார்ஃப் வச்சு டான்ஸ் ஆடிட்டு ஹீரோவை டான்ஸ் ஆட சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ வர முடியாதுன்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோயினும் அந்த ஸ்கார்ஃபை வச்சு ஹீரோ டான்ஸ் ஆட வாங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டுறா. ஸோ இதுக்கு ஹீரோ லாரிமாவுக்கு கையெடுத்து கும்பிட்ட மாதிரி ஹீரோயினை பார்த்து கும்பிட்றாங்களா இல்லை பதிலுக்கு போய் டான்ஸ் ஆடுறாங்களாங்கிறத அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். ட்ராமா போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு போங்க. எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.